ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்குமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அலலியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை, ப்ராப்பராக ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன் அப்படி ஐடியா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலலியல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய எலிஜிபிலிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போலாம் 10th வச்சு டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிப்ளமோ வச்சு பிஎஸ்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th இருந்தால் தான் டிப்ளமோவே பண்ண முடியும் அலலியல் சயின்ஸில். இன்கேஸ் 12th சயின்ஸ் குரூப் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பிஎஸ்சி எந்த கோர்ஸ் அலலியல் சயின்ஸில் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் அந்த எலிஜிபிலிட்டி தெரியாமல் நிறைய இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்லாம் எலிஜிபிலிட்டி சரியாக பார்க்காம ஜாயின் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பிஜி லெவல் போகிறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபாரின் போகிறப்ப இது பெரிய இஷ்யூ ஆகுது. ஸோ பெட்டர் தான் உங்கள் கேரியர் கரெக்டாக இப்போயே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அலலியல் சயின்ஸ் எடுக்கிறீங்க, உங்களை பேசிக்காக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதுதான் நீங்கள் ஒரு மேஜரான சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் அலலியல் சயின்ஸ் பண்ண முடியும். இல்லை சார் நான் டிப்ளமோவே பண்ணணும், உங்களுக்கு டிப்ளமோ சயின்ஸ் குரூப் இருந்தால் தான் இப்போ இப்போதைக்கு நீங்கள் டிப்ளமோவே பண்ண முடியும். நீங்கள் பிஃபோர் தட் 10th வச்சு டிப்ளமோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் டிப்ளமோக்கு 12th இருந்தால் தான் அலலியல் சயின்ஸில் 2 years டிப்ளமோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓகே சார் நான் டிப்ளமோ முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் யூஜியும் முடிச்சிட்டேன், பிஜிக்கு என்ன பண்ணேன்? ஸோ பிஜியில் நிறைய பேர் சஃபர் ஆகிறது இதே விஷயம் தான். ஸோ ஒருத்தர் கிராஸ் மேட்சிங்காக இருக்கும். இப்போ ஒருத்தர் நான் பிஎஸ்சி அனஸ்தீசியா முடிச்சிருப்பேன், அவங்க எம்எஸ்சியில் வேறு கோர்ஸ் பண்ணணும், நான் வேறு டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய என்கொயரிஸ் கேட்குறீங்க. பட் அப்படி கிராஸ் மேட்சிங் பண்ணுறப்போ உங்களுக்கு போஸ்டிங் போகிறப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, ஒரு மேஜர் பிஎஸ்சியில் அனஸ்தீசியா எடுக்கிறீங்கன்னா எம்எஸ்சி அனஸ்தீசியா பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். நான் பிஎஸ்சியில் பண்ணிவிட்டு எம்எஸ்சியில் ஃபிசினேஷன் பண்ணலாமா, இல்லை பிஎஸ்சியில் ஒரு கோர்ஸ் ரேடியாலஜி எடுத்துகிட்டு எம்எஸ்சி அனஸ்தீசியா பண்ணலாமா அப்படின்னா ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டியும் நிறைய கோர்ஸுக்கு வராது. சேம் டைம் உங்களுக்கு இதனால் என்ன இஷ்யூ ஆகும்னா, நாளைக்கு ஒரு கிராஸ் மேட்சிங் லைக் யூஜியில் அனஸ்தீசியா பண்ணிட்டு பிஜியில் ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்காது. நாளைக்கு நீங்கள் ஜாப் வைஸ் போகிறப்போ உங்களுக்கு அது ஒரு பிஜின்ற ஒரு இதுவாகவே இருக்காது. ஸோ ஒரு பிஜி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிஜிக்கான எலிஜிபிலிட்டிஸ் ரொம்பவே சஃபர் ஆகுறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் ஒரு யூஜியில் எடுத்துட்டீங்க, லைக் யூஜியில் ஒரு அனஸ்தீசியா எடுத்துட்டேன், இல்லை ஒரு ரேடியாலஜி எடுத்துட்டேன், ஆப்டோமெட்ரி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பிஜிலும் அதே டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் எடுக்கிறது தான் பெஸ்ட். இன்கேஸ் இல்லைங்க சார் எனக்கு இதோட வேணா நீங்கள் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நார்மலாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது எல்லா அலைடல் சயின்ஸும் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்லை மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது அனஸ்தீசியா முடிச்சுட்டு ரேடியாலஜி பண்ணலாமா, இல்லை ரேடியாலஜி முடிச்சுட்டு அனஸ்தீசியா பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வேணாம். ஏன்னா இது பிஜியில் உங்களுக்கு ரொம்ப சஃபர் ஆகிறது இது ஒன்று தான். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு மேஜர் யூஜியில் பண்ணுறீங்க அதே மேஜர் பிஜியில் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி பிரகாரமோ, இல்லை உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியில் அலலியல் சயின்ஸில் இஷ்யூ இருக்குது, இல்லை எப்படி அதை பார்க்கறது அப்படின்னா நீங்கள் என்னென்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது தான். இப்போ ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் கரெக்டாக கேரியர் சூஸ் பண்ணணும். இல்லையா ஒரு யூஜி முடிச்ச ஸ்டூடெண்ட் பிஜி கரெக்டாக எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் நீங்கள் ஒரு ஃபாரின் ஜாப்போ, இல்லை கவர்மெண்ட்டுக்கோ, இல்லை வேறு ஏதாவது இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்க்கோ, ஒரு போஸ்டிங் வைஸ், ஒரு ஜாப் வைஸ் நீங்கள் போகிறதுக்கோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அட்மிஷன் போடுறாங்க, காலேஜில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அட்மிஷன் நீங்கள் எடுத்துகிட்டு நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு ஒரு 5 yearsக்கு அப்புறம் இந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்றப்போ நீங்கள் நிறைய சஃபர் ஆவீங்க. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இன்கேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஒரு ஆர்ட்ஸ் குரூப்போ, ஒரு கம்ப்யூட்டர்ஸ் குரூப்ஸோ இருப்பாங்க, அவங்களாமே அலைடு முடிச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணியிருந்து. ஸோ இப்போ அது எலிஜிபிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு அப்ரூவல் ஆத்தரைசேஸ் உள்ள காலேஜில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இன்ஸ்டியூட்டில் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களால் அது ஜஸ்ட் ஒரு ஸ்கில் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க மாதிரி, அதே உங்களுக்கு ஒரு டிகிரியாவோ இதுவோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.